ஹாய் ஆல் ஹாய் ஒன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து GitHub Actions அதை பற்றி டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ GitHub Actionsங்கிறது வந்து வெறும் ஒரு ஆட்டோமேஷனுக்கான ப்ராசஸ். ஸோ இப்போ இது எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆப் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா இதை வந்து நான் VS கோடில் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அது VS கோட் ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த ரெப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கீபோர்டில் வந்து ஃபுல் ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக VS கோடு வந்து ஓப்பன் ஆகிடும். அது அந்த ரெப்போவே அதில் ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ லைக் நம்ம GitHub Actions பேசிக்ஸாக கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வந்து அதுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து GitHub Actions தான். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் முக்கியமாக தேவை. செகண்ட் திங் நமக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் இருந்தால் மட்டும்தான் GitHub Actions வந்து ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் என்னன்னா டாட் GitHub. அப்புறம் அதுக்குள்ளே வந்து நமக்கு ஒர்க் ஃப்ளோஸ்ன்னு இன்னொரு ஃபோல்டர் தேவை. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட எப்பவுமே ஒரு YAML ஃபைல் இருக்கணும். ஸோ YAML ஃபைல் பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து GitHub Actions கிரியேட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மை ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ டாட் OML. ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். அண்ட் ஆஸ் soon as நான் அது கிரியேட் பண்ணதுமே இங்கே வந்து எரர் காட்டுது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்டென்ஷன். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்லுதுன்னா லைக் இதில் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஓகே. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோக்கு ஒரு நேம் வேணும். ஸோ இந்த நேம் வந்து நீங்கள் என்ன வேணா வைக்கலாம். ஸோ நான் வந்து மை ஒர்க் ஃப்ளோன்னு வைக்கிறேன். ஸோ இதுக்கும் நம்ம வச்சிருக்கிற ஃபைல் நேமுக்கும் சேமாக இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. செகண்ட் திங், ஓகே, மை ஒர்க் ஃப்ளோ. ஓகே. செகண்ட் திங், நமக்கு தேவையானது என்னன்னா ட்ரிகர் பாயிண்ட். ஸோ எதை பேஸ் பண்ணி ட்ரிகர் பண்ண போகிறோன்றதை ஆன்கிற கமாண்டுக்குள்ளே எழுதணும். ஸோ இதுக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் அதுவே சஜஷனில் காட்டும். ஸோ நம்ம பேசிக் ஆப்ஷனாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து புஷ் எடுத்துக்கலாம். ஓகே. தேர்ட் திங், நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தேவையானது என்னன்னா என்ன பண்ண போறோங்கிறது, அந்த ஆட்டோமேஷன் என்ன கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் பண்ண போறோங்கிறது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவையானது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப்ஸ். ஸோ ஜாப்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட மல்டிபிள் ஜாப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோங்கிறதுனால ஒரு சிங்கிள் ஜாப் கிரியேட் பண்றேன். நான் வந்து ஜாப் ஒன்னு ஒன்று கிரியேட் பண்றேன். இதுக்கு என்ன நேம் வேணா நீங்க வைக்கலாம். ஜாப் ஒன் தான் இருக்கணும் இல்லை, எனி நேம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே. அதுக்குள்ள நமக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாமே ரன் ஆகும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன ரன் பண்ண போறோம்னா அது எல்லாத்துக்கும் ஒரு மிஷின் வேணும். ஸோ அந்த மிஷின் வந்து நம்ம ரன்ஸ் ஆன்ற யூஸ் பண்ண போறோம். ஸோ ரன்ஸ் ஆன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேக் ஓஎஸ், உபுண்டு, விண்டோஸ், இந்த மிஷின்ஸ் எல்லாமே இருக்கு. இது இல்லாமல் செல்ஃப் ஹோஸ்டட் ஒன்று இருக்கு. அதை பற்றி நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு யூஸ் பண்ண போது என்னன்னா உபுண்டு. ஸோ உபுண்டுங்கிறது லினக்ஸுக்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நீங்கள் வந்து அதோட கமாண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ ரன்ஸ் ஆன் நம்ம முடிவு பண்ணிட்டோம். எதில் ரன் பண்ண போகிறோங்கிறது முடியாச்சு. என்ன ரன் பண்ண போகிறோம் அதுக்கு தான் நமக்கு அடுத்த ஸ்டெப். ஸோ நம்ம ரன் பண்ணுற விஷயம் ஒன்றா இருக்கலாம், மல்டிபிள் திங்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ அதுக்கு ஸ்டெப்ஸுங்கிற ஒன்று தேவை. ஓகே. ஸோ ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எத்தனையோ ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணலாம் அதுலேயுமே. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு நேம் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்புக்கான நேம், இதுக்கு வந்து ஸ்டெப் ஒன்று நேம் விட வைக்கிறேன். ஸ்டெப் ஒன்றா வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் நேமிங் நீங்கள் என்ன வேணால் கன்வென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் திங், என்ன ரன் பண்ண போகிறோம், என்ன ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரன் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ரன் கமாண்டில் வந்து நம்ம வந்து ஒரு லினக்ஸ்க்கான என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ ஹலோன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது ரெக்கோ ஹலோன்னு கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா ஹலோங்கிற வந்து பிரிண்ட் ஆகும். அதான் அதோட எக்கோட ஒர்க்கு, லைக் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது. ஓகே. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஃப்ளோ. இது எப்படி ரன் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஆல்ரெடி இது நான் வந்து வெப்ல யூஸ் பண்ணுறதுனால அது ஆட்டோ சேவ் ஆகிடும். இதை வந்து கமிட் பண்ணிட்டு சேவ் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ இதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கமிட் அண்ட் புஷ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு டேப் போவோம். ஏன் நான் டூப்ளிகேட் பண்ணங்கிறது தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோங்க நீங்கள் காட்டுது. அப்புறம் ஒர்க் ஃப்ளோ வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இங்கே டேரெக்டாக கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு அது காட்டும். பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு அதுவே.
ஜஸ்ட் ரீலோட் பண்ணுறேன். இது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு இந்த ஆக்ஷன்ஸ் டேபுக்கு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ நீங்கள் இருக்குது. ஓகே, லைக் மை ஒர்க் ஃப்ளோ நான் கொடுத்துருப்பேன். நம்ம ஒர்க் ஃப்ளோ நேம் என்ன கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா மை ஒர்க் ஃப்ளோ நீங்கள் இருக்கும். ஸோ இதுதான் இங்கே இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோங்கிறது நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்குறது. லைக் நம்ம கொடுத்த கமிட் ஆக்சுவலாக புஷ் பண்ணுறப்போ வரதுல கமிட் அது. ஓகே, அடுத்தது வந்து ஜாப் ஒன். இது நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருந்தோம் ஜாப் ஒன். அதே மாதிரி இந்த ஜாப்க்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் ஒன்னுங்கிறது நம்ம தான் டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அதில் வந்து ரன் எக்கோ ஹலோன்னு கொடுத்துருந்தோம். ஹலோங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிற செட்டப் ஜாபும் கம்ப்ளீட் ஜாபும் இருக்கு. ஓகே, ஸோ செட்டப் ஜாப்ல என்னென்ன இருக்கும்னா ஜஸ்ட் அதோட ரன்னர் என்ன இமேஜ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம். லைக் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம்ல ரன்ஸ் ஆன், இது எல்லாத்தையும் அது செட் பண்ணிக்கும். இது நம்மளால அது பண்ண தேவையில்ல, இது கிட்டப் ஆக்ஷன்ஸே வந்து அது பார்த்துக்கும். சிமிலர்வே இது எல்லாத்தையும் கிரியேட் பண்றப்போ இது கிளியரும் ஆகும். ஸோ அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த கம்ப்ளீட் ஜாப். இது எல்லாத்தையுமே இது கிளீன் பண்ணிடும். ஸோ எப்படி எப்பவுமே ஒரு ஜாப் ரன் பண்றோம் அப்படின்னா இந்த ஜாப் ரன் பண்ணும்போது அதுல இருக்கும். ஐ மீன் இந்த பர்டிகுலர் ஜாபுக்குள்ள தான் இந்த மிஷின் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வரைக்கும் இது இருக்கும். அந்த ஜாப் முடியும் போது அந்த மிஷின்ல இருக்கிற டேட்டா எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகுது. இதே மாதிரி மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோஸ் எப்படி ரன் பண்றதுங்கிறத அடுத்த வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.